பாகிஸ்தானை பொறுத்தவரையும் ராணுவ புரட்சி எப்ப வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறது அங்க இயல்பான ஒண்ணுதான். எப்ப வேணாலும் ராணுவ அரசாங்கத்தை கவுத்துட்டு உள்ளுக்குள்ள வரும் அப்படிங்கிறது ஊரறிஞ்ச உண்மை. ஆனா அந்த ராணுவத்துக்குள்ளேயே ஒரு புரட்சி நடக்குதா அப்படின்னு கேட்டா, பாகிஸ்தான்ல காலங்காலமா சொல்லப்போனா எப்பயுமே ராணுவத்துக்குள்ளேயே சிக்கல்கள், புரட்சிகள் வரும். எப்பயாச்சும் அது வெளிப்படையா வெடிச்சு ராணுவ தளபதிய இன்னொரு தளபதி கவுத்து, அதுக்கு மேல வந்து ஆட்சியையும் கவுத்து, அப்படி பல ரணகளத்த குதூகலமா பண்ணக்கூடிய ராணுவம் எது அப்டின்னா, பாகிஸ்தான் ராணுவம். இன்னும் சொல்லப்போனா அதுதான் அங்க பரம்பரையா வழி வழியா வரும். அப்பேற்பட்ட பாகிஸ்தான் ராணுவம் இப்ப என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிறதான். இப்ப பாகிஸ்தான் ராணுவத்த பொறுத்தவரையும், அதாவது கொஞ்ச காலமாவே பாகிஸ்தான் ராணுவம் எப்படி இருந்துச்சு அப்டின்னா, அரசாங்கத்துக்கு பின்னாடி நம்ம இருந்துக்குவோம். நம்மளே முன்னாடி போயிட்டோம் அப்படின்னா, உலகமே ராணுவ ஆட்சி அப்படி இப்படின்னு வாய் பேசுவாய்ங்க. சில நபர்கள் குடுப்பார்கள், சில நபர்கள் கெடுப்பார்கள் அப்படிங்கிற ரேஞ்சுல ஓடி போயிரும். அமெரிக்காவ பொறுத்தவரை இந்தியாவ மையமா வச்சு குடுக்கும். அதே அமெரிக்கா சில நேரங்கள்ல சீனா கூட எட்டி பார்த்தான், ரஷ்யா கூட கட்டி பிடிச்சான் அப்படின்னு சொல்லி தடுக்க ஆரம்பிச்சுரும். இந்த மாரி விளையாட்டுகள்ல நம்ம எதுக்கு சிக்கி தரம்னும் டம்மியா அரசாங்கத்த முன்னாடி வச்சுக்குவோம். பின்னாடி ராஜபோக வாழ்க்கைய வாழ்ந்து தொலைச்சிட வேண்டியது தானே! ஏன்னா கடன் கேட்க நம்ம தேவையில்ல. அவனுங்கள அனுப்பிச்சு விட்டர்லாம். அதையும் மீறி அங்க கடன் கிடைக்கலன்னா, இங்க சவுதிய பொறுத்தவரையும் நம்ம தான் போனா தான் கிடைக்கும். 5 காசுனாலும் நம்ம கிட்ட தான் குடுப்பாய்ங்க. அதனால இந்த டீலிங் தனி. ஆனா ஐநா போன்ற இடங்களோ, IMF போன்ற இடங்கள்லயோ நம்ம போய் உட்கார்ந்தா 5 பைசாக்கு தேறாது அப்படிங்கிறனால இந்த ஃபார்முலாவ அந்த ராணுவம் ரொம்ப நாட்களாவே கைக்குள்ள வச்சிருந்தார்கள். முஷரஃபுக்கு அடுத்து இந்த ஃபார்முலாவ நோக்கியே போயிருவோம் அப்படிங்கிறதுதான். ஆனா அதுல இப்ப மாற்றம் வருது. அந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒண்ணுமே கிடையாது. இவனுங்க டம்மியா முன்னாடி வைக்கக்கூடிய ஆட்களுக்கு செல்வாக்கு இல்லாம போயிருச்சு. அதுதான் இங்க ஒரு பெரும் பிரச்சனை. பாகிஸ்தானை பொறுத்தவரை ஆளுங்கட்சி செல்வாக்கா இருக்கும், எதிர்க்கட்சி செல்வாக்கா இருக்கும். அப்புறம் பல மத குருமார்கள், மதம் சார்ந்த கட்சிகளும் செல்வாக்கா இருக்கும். நீதித்துறையும் செல்வாக்கா இருக்கும். இப்படி எல்லார் பின்னாடியும் ஒரு பெரும் கூட்டம் இருக்கும். அதுல யாரு ஜாஸ்தியோ அவனை கொண்டு வந்து வச்சுட்டு ஆட்டத்தை விளையாடுறது தான் பாகிஸ்தான் ராணுவம் இப்போதைக்கு செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு ஃபார்முலா. ஆனா இப்ப இந்த சமமான லெவல்ல எல்லார் பிளேயரும் இருக்கார்கள். அதுல ஒரு பிளேயர் அந்த சூழ்நிலை அன்னைக்கு தேர்தல் நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல முன்ன வருவார்கள். ஆனா இப்ப என்ன நிலைமை அப்படின்னா, ஒரு பயலுக்கும் அங்க செல்வாக்கே இல்ல. நீதித்துறை செல்வாக்கே இல்ல. சுப்ரீம் கோர்ட்டையே அடிச்சு உடைக்கக்கூடிய காட்சிகளை நம்மளே பார்க்கிறோம். ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி 2 நபர்களுக்குமே செல்வாக்கே இல்ல. மதகுருமார்கள் கேட்கவே வேணாம். அங்கேயும் செல்வாக்கே இல்ல. சரி, பாகிஸ்தான்ல உச்சபட்சமா அதாவது பாகிஸ்தான் அரசியலையே மையமா வச்சுக்கக்கூடிய அதிகார மையங்களோட இருக்கிறது, அதிகார மையமாவே எல்லா துறைகள்லயும் இருக்கக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தா, பாகிஸ்தான்ல உள்ள பஞ்சாப் மாகாணத்தை சேர்ந்த நபர்கள் தான். அவர்கள் தான் எல்லா பக்கம் ஒரு வெயிட்டேஜா இருப்பார்கள். பெரும் பணக்காரர்கள், பெரும் செல்வந்தர்கள், அரசியல்வாதிகள், பெரிய அளவு தொடர்புகள் வச்சிருக்கக்கூடிய நபர்கள். ஒட்டுமொத்தமா அங்க பொறந்துட்டோம் அப்படின்னா பாகிஸ்தான்ல மத்த பகுதிகள்ல பொறக்கிறத காட்டிலும் அங்க பொறந்துட்டா குடுத்து வச்சவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா செல்வாக்க நோக்கி நகர்றது ரொம்ப ஈஸி. அந்த மாகாணத்துல இருக்கக்கூடிய நபர்களோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, அம்புட்டு தலைக்கும் விலை வச்சிருக்காருங்க. காரணம் இவனுங்க தான் ஒட்டுமொத்தமா அதிகாரத்த ரசிச்சு அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த பாகிஸ்தானோட மைலேஜே எடுக்கிறது இந்த மாகாணத்துல இருக்கிறவனுங்க தான். ஆனா அதுக்காக பலியாகிறது யாரு அப்படின்னா, சுத்தி உள்ள மத்த பகுதி ஆட்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா அங்க மையம் கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்களோட தலைக்கு ஆப்பு விலை வச்சுட்டாருங்க. சுத்தி எதிரிகள் ஜாஸ்தி. அதாவது பாகிஸ்தானுக்குள்ள பாகிஸ்தானை சேர்ந்த நபர்களை இந்த பஞ்சாப்காரனா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடூரமான மனநிலையில பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப ஆக மொத்தமா யாரை தூக்கிட்டு வந்து முன்னாடி வச்சாலும் வெயிட்டேஜே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அப்ப யாருக்கு தாண்டா வெயிட்டேஜ் இருக்கு, நம்மளே போய் முன்னாடி நின்றோமா அப்படின்னு ராணுவ தளபதி நினைச்சாலும் வாய்ப்பில்லை. ஏன்னா அவருக்கான செல்வாக்கு பொதுவாகவே ராணுவ தளபதிகளுக்கு ராணுவத்துல உள்ள ஒவ்வொரு உயர்மட்ட ஆட்களுக்கும் கணிசமான செல்வாக்கு இருக்கும். ராணுவம் தான் அப்படின்னு பெருசா பார்ப்பார்கள், பெருசா பேசப்படும். ஆனா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பலுசிஸ்தான் போராளிகளை அடக்க முடியல, உள்ளூருக்குள்ள பாகிஸ்தான் தாலிபான்களை அடக்க முடியல, வெளியில உள்ள ஆப்கானிஸ்தான் தாலிபான்களை அடக்க முடியல. எதுக்கு தாண்டா நீ லாய்க்கு?
இந்தியா கூட போராட உனக்கு தகுதி இல்ல. அத நான் விட்டர்றேன். ஆனா இங்க உள்ள ஆட்கள் கூட கூட மோத முடியலையே! அப்படின்னு ராணுவத்தோட முழு பேரும் அப்படியே சரிஞ்சு அதல பாதாளத்துல போயிருச்சு. அப்புறம் ராணுவ தளபதிக்கு மட்டும் தூக்கி தலையில வச்சிருப்பார்கள். அந்த ஆளையும் தூக்கி போட்டு தான் மிதிக்கிறார்கள். அதனால மக்கள் மத்தியில செல்வாக்கு இல்ல. இந்த தலைவர்களுக்கெல்லாம் எந்த லெவல்ல இருக்கோ, அதே லெவல்ல தான் இருக்கு. இது பாகிஸ்தான் அரசியல்ல ஒரு விசித்திரம். ஏன் அப்டின்னா, எப்பயுமே ராணுவ தளபதியோட கை கொஞ்சம் ஓங்கி இருக்கும். மக்கள் மத்தியிலயும் சரி, அரசியல்வாதிகள் மத்தியிலயும் சரி, இப்ப எல்லா பக்கமுமே டவுன் ஆயிருக்கு. அப்ப யாருக்கு தான்டா இருக்கு அப்டின்னா, இம்ரான் கானுக்கு தான் இருக்கு. வெளியில இருந்தாலும் இருக்கு, உள்ள புடிச்சு போட்டாலும் இருக்கு, கட்சிய தடை பண்ணாலும் இருக்கு. இம்ரான் கானோட ஆட்கள், நானு அப்டின்னு சொல்லி சுயேட்சையில நின்னே ஜெயிச்ச அரசாங்கத்துக்குள்ள வந்துட்டாய்ங்க. என்ன பண்றது அப்டின்னே தெரியல. ஏன் அப்டின்னா, பாகிஸ்தான் வரலாற்றிலேயே ராணுவத்து மேல கை வச்சது அப்டிங்கிறது பாகிஸ்தான்ல இம்ரான் கான் ஆட்கள் தான். அந்த இம்ரான் கான பொறுமையா புடிச்சு உள்ள வச்சாலும் வேலைக்கு ஆகல. அதிரடியா புடிச்சு உள்ள வச்சாலும் வேலைக்கு ஆகல. சரி கட்சி, கட்டமைப்பு இதுதானே பெரும் தொல்ல. அதையே உடைச்சுருவோம். அப்டின்னாலும் வாய்ப்பில்ல. செல்வாக்கு கூடிக்கிட்டே தான் இருக்கு. குறைஞ்ச பாடே இல்ல. சரி ஏதாச்சும் ஒரு டீல பேசி முடிச்சுருவோம் அப்டின்னா, டீலுக்கு இம்ரான் கான் ஒத்து வர மாட்டேங்கிறாரு. ஒத்து வந்தாலும் வெளியில வந்ததுக்கப்புறம் சமத்து பிள்ளையா, அதாவது ராணுவத்துக்கு சமத்து பிள்ளையா நடந்துக்குவாரான்னு கேட்டா, பாகிஸ்தான்ல ஒருத்தனுக்கு ஒருத்தன் சமத்து பிள்ளையா நடந்துக்கவே மாட்டான். எல்லா ப பாகிஸ்தானோட பிரதமர்களும், இவன் நமக்கு விசுவாசமா இருப்பான் அப்படின்னு கூட்டிட்டு வரவன் தான் கடைசியில கழுத்திலேயே கத்திய வச்சிருப்பான். ராணுவ தளபதியா மாறுனதுக்கு அப்புறம். ராணுவ தளபதிக்கு அதே நிலைமை தான். 2ஆம் கட்ட இடத்துல இருக்கிறவன விட்டுட்டு, 5ஆம் கட்ட இடத்துல இருக்கிறவன அடுத்த தளபதியா கொண்டு வருவோம் அப்படின்னு நினைச்சு கொண்டு வந்திருப்பாரு. கடைசியில அதே நபர் தான் கொண்டு வந்த நபர் தலையிலேயே கை வச்சுருவார். இந்த மாரி பெரிய அளவு முரண்பாடான ஆட்கள், நம்பிக்கை அப்படின்னா கிலோ என்ன விலை அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்கள். அதனால இம்ரான் கானோட டீல் பேசுறது. ஆனா அந்த டீல எப்படி முடிக்கிறது அப்படின்னு தெரியல. இம்ரான் கானும் டீலுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறாரு. அதே சமயம் டீல் முடிஞ்சாலும் ஆபத்து இருக்கே அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி இம்ரான் கானையே தீர்த்து கட்டிட்டா, எவ்வளவோ தலைவர்கள பாகிஸ்தானுக்குள்ள தீர்த்து கட்டியிருக்கோம். இம்ரான் கானுக்கும் அதே முடிவுரை எழுதிட்டா அப்படின்னா, அங்கதான் சிக்கலே வருது. முடிவுரை எழுதுறது ஈஸி. ஆனா அந்த முடிவுரை எழுதுனதுக்கு அப்புறம் பாகிஸ்தான்ல ஒரு கலவரம் வெடிச்சிருச்சு அப்படின்னா எதிரிகள். அதாவது பாகிஸ்தானோட எதிரிகள் அப்புட்ன்னா, ஸ்ட்ராங்கா இந்தியா இருக்கு. இந்தியா இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா. ஈஸியா புகுந்து விளையாண்டு மொத்த ஆட்டத்தையும் கிளச்சிருவார்களே! அப்படிங்கிற ஒரு சிரமம். 2வது சிரமம் அப்படிங்கிறது, இந்த சமகாலங்கள்ல அமெரிக்க நட்பு அப்படிங்கிறது ஒண்ணும் சிறப்பா கிடையாது. சீனா கேட்கவே வேண்டாம். ரஷ்யா கேட்கவே வேண்டாம். யாரு தான் நம்மள காப்பாத்துவா? வளைகுடால உள்ள நபர்கள் காப்பாத்துவார்களா? அப்படின்னு கேட்டா, அதுவும் கிடையாது. மத்திய கிழக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப அங்கேயும் ஒரு பெரும் சிக்கல் காத்திருக்கு. அதனால போட்டு தள்ளுற பிளானும் இப்போதைக்கு கிடையாது அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாருங்க. சரி என்னதான் பண்றது? வேணா ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே! நம்மளே ராணுவமே கைப்பத்திட்டா அப்படிங்கிற ஒரு முடிவ நோக்கி பாகிஸ்தான் ராணுவம் நகருது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ராணுவத்துக்குள்ளேயே ஆட்கள் அப்படிங்கிறது பெரிய அளவு எல்லா கட்சி சார்ந்து இருப்பார்கள். மதம் சார்ந்து இருப்பாரு. அதாவது ஒரே மதம் தான். அந்த மதத்துக்குள்ள உள்ள பிரிவுகள். அதுக்கடுத்து ஒரு மெயின் கூட்டம் நம்ம ஃபர்ஸ்ட்டே 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தா பஞ்சாப் கூட்டம் இருக்கும். இதுகளெல்லாம் பெரிய அளவு ஹோல்ட் எடுக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் களை எடுக்கணும். எங்க? ராணுவத்துக்குள்ள களை எடுக்கணும். அதுக்கு ராணுவமே நாட்ட ஆண்டா தான் முடியும். அப்படி ராணுவமே நாட்ட ஆளும்போது களை எடுத்துட்டோம். ராணுவத்துக்குள்ள களை எடுத்துட்டோம் அப்டின்னா, ஓரளவுக்கு நம்மளையே கதாநாயகனா பாகிஸ்தானுக்குள்ள நிலைநிறுத்திக்கலாம் அப்படின்னு பாகிஸ்தான் ராணுவ தளபதி நினைக்கிறாரு. அது சம்பந்தமா அவரு இப்ப ராணுவத்துக்குள்ளேயே ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறார். ராணுவத்துல முக்கியமான ஆட்கள கைது பண்றது. முக்கியமான ஆட்கள் கைதுன்னு செய்தியே கிடையாது. ஆனா அந்த மனுஷன் 1 1/2 மாசத்துக்கு மேல வீட்ட விட்டே வெளில வராம இருக்கார்கள். பாகிஸ்தான் ஏஜென்சிகளோ, இல்ல அமெரிக்க ஏஜென்சிகளோ சொல்றது என்ன அப்டின்னா, "வீட்டு காவல்ல வச்சிருக்காய்ங்கடா." அப்படிங்கிறதான். இதுல குறிப்பா பல பேர்கள் வருது. அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. முக்கியமான பேர் அப்படிங்கிறது முன்னாள் தளபதி பாஜ்வாவும் அந்த லிஸ்ட்ல வந்துட்டார். எது? வீட்டு காவல்ல. மிக விரைவில் நேரடி காவலுக்கே போயிருவார் அப்படின்னு ஏஜென்சிகள் செய்தி வெளியிடுற அளவுக்கு நிலைமை மோசமாயிருச்சு. ராணுவ புரட்சி பாகிஸ்தான்ல நடக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பெல்லாம் போயி, ராணுவத்துக்குள்ளேயே புரட்சி. அந்த ராணுவ புரட்சி நடந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பாகிஸ்தான் ராணுவம் ஆட்சியையும் கைப்பற்றும். ஆட்சியை கைப்பற்றினதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறார்கள் அப்படின்னு தெரியல. கலவரம் பண்ண பாகிஸ்தான் மக்களும் தயாரா இருப்பார்கள். அப்படி தயாரா இருக்கக்கூடிய மக்கள வெறி கொண்டு அடக்க முடியும் அப்படின்னு பாகிஸ்தான் தளபதி நினைக்க ஆரம்பிச்சிட்டார். அதனால தான் டாப் டூ பாட்டம்
ராணுவத்துக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் களை எடுத்துருவோம். அப்புறம் எந்த பக்கம் வேணாலும் நம்ம சொல்ற திசைக்கு துப்பாக்கி வெடிக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டார். துப்பாக்கி வெடிக்குதோ இல்லையோ, ராணுவ தளபதியோட எண்ண ஓட்டங்கள் எந்த பக்கம் பாயுது அப்படிங்கிறத இந்திய உளவுத்துறை பெரிய அளவு பாகிஸ்தான் ராணுவத்தோட இருட்டடிப்பை மீறி பாகிஸ்தான் மக்கள் மத்தியில ஃப்ளட் பண்ண ஆரம்பிச்சிட்டார்கள். அத பாகிஸ்தான் உளவுத்துறையால தடுக்க முடியல. இந்த செய்தி காட்டுத்தீ மாரி பாகிஸ்தான் முழுவதும் பரவறக்கு பெரும் காரணம் இந்திய உளவுத்துறை அப்படிங்கிறது டெல்லியில கத்தி விடுறப்பற செய்தியா இருக்கு. எப்படியோ பாகிஸ்தான் ஒளிஞ்சா சரி, பாகிஸ்தான் எந்த வகையில ஒளிஞ்சாலும் சரி, இந்தியாவுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை.